ஐயோ உபவாச ஜபத்துக்கு டைம் ஆயிடுச்சு. இங்கே இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் நான் கூப்பிட்டுருக்கேனே, இன்னும் வர காணுமே சிஸ்டர்ஸு. வாங்க வாங்க சிஸ்டர், பிரைஸ்லாம் சிஸ்டர். உபவாச ஜபத்துக்கு டைம் ஆச்சு சிஸ்டர், நம்ம போகலாமா? போலாம்க்கா. அஞ்சலி, எப்பவுமே நீ தான் சீக்கிரம் வந்துடுவ, நான் தான் லேட்டாக வருவேன் சர்ச்சுக்கு. நீ ஏன்ப்பா இன்னைக்கு லேட்டு? ஆமாக்கா, கரெக்டு தான்க்கா. சரி சரி வாங்க போகலாம், டைம் ஆயிடுச்சு. ஆமாம் சிஸ்டர், உங்கள் வீடு பக்கத்தில் எஸ்தர் அம்மாவும் லூதியா சிஸ்டரும் இவங்கெல்லாம் இருப்பாங்களே, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல சிஸ்டர்? ஆமாக்கா, எஸ்தர் அம்மா வந்து ஏதோ கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கக்கா. லூர்து ஆண்டி வந்து ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு போயிட்டாங்கக்கா. அதனால நான் கிளம்பி வந்துட்டேங்க்கா. சரி வாங்க போவோம் நம்ம. ஏன்னா நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா? நான் எத்தனை பேர்த்துக்கு ஃபோன் பண்ணேன் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வர சொல்லி. நீங்கள் 3 பேர் தான் வந்திருக்கீங்க. பாருங்கள், பெரிய பெரிய வேர்ஷிப்க்கு, பெரிய பெரிய செலிப்ரேஷனுக்கெல்லாம் அந்த குதிச்சு பாடு ஆராதிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக போவாங்க. விடுதலை கூட்டத்துக்கு கூட்டம் கூட்டமாக போவாங்க. அப்புறம் எங்கேயாவது சுகம் கிடைக்கணும்னா அங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக போவாங்க. ஆனால் உபவாச ஜெபத்துக்கு ஒருத்தருமே வர்றதுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம் சுகுணா, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லாத்துக்கும் பைபிள் வாங்கி கொடுத்து சுவிசேஷத்தை சொல்கிறீங்களாம், இயேசுவை பற்றி. எவ்வளோ கேட்டு எனக்கு இது வரைக்கும் தெரியாது, நான் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா வெளியே தெரிய வேணாம்மா, யாருக்கும் தெரியலனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு நான் சேவை செய்கிறேம்மா, கர்த்தருக்கு தெரிஞ்சால் போதும்மா. இவ்வளோ தாழ்மையாக இருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அதுக்குரிய பலன் தருவார் சுகுணா. இவன்ஜலின், நான் கேள்விப்பட்டேன்ப்பா, நீங்கள் 40 நாள் உபவாசம் எடுத்து தேசத்துக்காக கண்ணீர் விட்டு இந்த அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக அழுது அழுது ஜபிக்கிறீங்களாமே. எத்தனையோ பேர் உபவாசம் எடுத்து என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், வெளிநாடு போகணுன்னு ஜபிக்கிற இந்த நாளில் நீங்கள் தேசத்துக்காக அழுது ஜபிக்கிறீங்கன்னு, உபவாசம் எடுத்து ஜபிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவன்ஜலின். ஆமாம் ஆண்டி, தேசத்துக்காக நம்ம தானே ஆண்டி ஜெபிக்கணும். கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டா போதும் ஆண்டி. இது பெருமைக்காகலாம் எதுவுமே இல்லை ஆண்டி. ரொம்ப சந்தோஷம்ப்பா, இவ்வளோ தாழ்மையாக இருக்கிற கர்த்தர் அதுக்கேற்ற பலன் உனக்கு தருவார். சுதா, நான் உங்களை குறித்து கூட கேள்விப்பட்டேன். யாருமே சர்ச்சில் இல்லாத போது வந்து சர்ச்சையெல்லாம் சுத்தம் பண்ணி, பாத்திரத்தை எல்லாம் கழுவி, சர்ச்சையெல்லாம் ஒற்றை அடித்து, இவ்வளோ வேலை யாருக்குமே தெரியாமல் பண்ணுறீங்க. அதே போல் எந்த கூட்டத்தையுமே மிஸ் பண்ணாமல் வரீங்கன்னு கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் தெரிகிறதுக்காக, மனுஷனுடைய பார்வைக்காக செய்வாங்க. நீங்கள் எப்படி இப்படி மறைவாக செய்கிறீங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பரவாயில்லைங்கம்மா. இப்போ கல்யாண வீட்டுக்கு போனால் நம்ம கல்யாண வீட்டில் வேலை பார்க்குறோம், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம வீட்டில் வேலை பார்க்குறோம். சர்ச்சில் செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லைம்மா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். உங்களோட தாழ்மையை நினச்சி எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம அந்தரங்கத்தில் செய்கிற ஒன்றுத்துக்கும் வெளிப்படையாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சுதா. சரி, எனக்கு வேறு மீட்டிங்கு போகணும், நீங்களே ஜெபத்தை நடத்திடுங்க. சரிங்க ஆண்டி. ஆமாம், அங்கே என்னவோ பாக்ஸ் தெரியுது சிஸ்டர், அது என்ன பாக்ஸ்ன்னு வாங்க போய் பார்க்கலாம். அது ஹெவன் ஆன்லைன் பாக்ஸ்ன்னு போட்டிருக்குக்கா. சரி பார்ப்போம் வாங்க. அதில் நம்மளை பற்றி என்ன எழுதியிருக்கு போய் கேட்கலாமா சிஸ்டர்? அது நம்மளை பற்றியும் நம்ம ஸ்டேட்டஸ் பற்றியும் சொல்லுன்னு சர்ச்சில் ஒரு அக்கா சொல்லிட்டு இருந்தாங்கக்கா. சுதாக்கா, அதில் நம்ம 3 பேர் டைப் பண்ணுங்கக்கா, என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம். இவாஞ்சலின், சுகுணா, சுதா, எங்களை பற்றி என்ன சொல்கிறீங்க? எங்களை பற்றி என்ன சொல்லுதுன்னு கேளுங்க சிஸ்டர். உங்களை குறித்து பரலோகம் மிகவும் சந்தோஷப்படுகிறது. நீங்கள் ஆண்டவரை அறிந்த நாள் முதற்கொண்டு உண்மையாய், உத்தமமாய், தாழ்மையாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபித்திருக்கிறது. அதுவரையிலும் இந்த சுபாவங்களில் நிலைத்திருங்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பெரிய வரவேற்பு காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காக ஜீவ கிரீடமும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சோத்ரேன் சப்பா. அக்கா பார்த்தீங்களா, நம்ம மனுஷங்களுக்கு தெரிய வேணாம்னு நினச்சோம், ஆனால் பரலோகத்துக்கு தெரிஞ்சிருக்குக்கா. ஆமாம் சிஸ்டர், எத்தனையோ பேர்
சேவை செய்து கர்த்தருக்காக அடிகளும் நிந்தைகளும் அவமானங்களும் பட்டாங்க. ஆனால் நம்மளால் கடவுளுக்கு எதுவுமே செய்ய முடியலையா சிஸ்டர்? ஆமாங்க்கா, எத்தனையோ மிஷினரிங்க கூட நம்ம இந்தியாவுக்கு வந்து சுவிசேஷத்திற்காக அவங்களோட உயிரையே கொடுத்துருக்காங்கக்கா. இந்த காலத்துல கூட எத்தனையோ பேர் கர்த்தருக்கென்று தங்களது வேலையெல்லாம் விட்டுட்டு பெரிய பெரிய வேலையெல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்கென்று குடும்பமா ஊழியம் செய்கிறாங்களே, நாமே அதை பண்ணக்கூடாது. பரவாயில்ல, வாங்க சிஸ்டர், நம்ம போய் ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள கர்த்தாவே, பரலோகத்தில் எங்கள் பெயர் ஆண்டவர் ஏசப்பா நீங்கள் எழுதப்பட்டதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் ஏசப்பா. இந்த பூமியில் நாங்கள் உங்களுக்காக செஞ்சது எல்லாமே கொஞ்சம் தான் ஏசப்பா. நீங்கள் எங்களை நினைச்சு பரலோகத்தில் எங்கள் பெயர் நீங்கள் எழுதியிருக்கீங்க, அதுக்காக உமக்கு கோடி நன்றி ஏசப்பா. ஆமென். அடுத்து ஒரு குழுவினர் வரப்போகிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்க்கலாம். கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப. சுபா, இன்னைக்கு நம்ம சூப்பரா வர்ஷிப் பண்ணிட்டோம்ல? ஆமாக்கா, நம்ம வர்ஷிப் பண்ண பார்த்து மக்கள்லாம் மெய் மறந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டுமா, ஆன்லைன்ல கூட எல்லாரும் பாக்குறாங்க. ஆமாக்கா, நம்மளை பார்த்து ஏசப்பாவே ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னா பாருங்களேன். ஆமா சுபா, பரலோகமே கீழே இறங்கி வந்த மாதிரி செம்ம பிரசன்ஸ். ஆமாக்கா, பாக்ஸ் தெரியுது, அது என்னதுக்கா? இது தெரியாதா சுபா? அது ஹெவன் ஆன்லைன் பாக்ஸ் சுபா. அப்படியா? அப்ப அதுல நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன, ஹெவன்ல நம்மளோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பாத்துக்கலாம். அப்படியா? செம்மையா இருக்கேக்கா. அப்ப நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா சுபா. சரி வாங்கக்கா. அக்கா, நம்மளுக்கா என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கே. பயப்படாத சுபா, பாத்துக்கலாம் நம்ம. இல்லக்கா, நம்ம செஞ்ச பாவம் கோவம் சண்டை அதெல்லாம் இப்ப தெரிஞ்சிருமோ? மத்தவங்க பண்ணதை விடவா நம்ம பெரிய பாவம் பண்ணிட்டோம்? இல்லக்கா, பாத்துக்கலாம் சுபா. இல்லக்கா, இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டா வாட்ஸ்அப்லாம் பார்த்ததெல்லாம் தப்புன்னு மனசு ரொம்ப உறுத்துதுக்கா. பார்த்தே ஆகணுமா? நம்ம பாடின பாட்டு மாதிரி ஆண்டவர் ரொம்ப கிருபை உள்ளவர் சுபா. அதனால இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? கரெக்டாக சொன்னீங்கக்கா. நம்ம ஆண்டவர் ரொம்ப அவரோட அளவில்லாத கிருபையினால நம்ம எத்தனை பாவம் செஞ்சிருந்தாலும் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவாருக்கா. இன்ஃபேக்ட் பாவம் பெருகிற இடத்துல தான் கிருபை பெருகும். கரெக்டாக சொன்னீங்கக்கா. சரி வாங்க நம்ம போய் பார்ப்போம். பரலோகத்தில் எங்கள் ஸ்டேட்டஸ் என்ன அக்கா? நம்ம பேர் டைப் பண்ணுங்கக்கா. சுஜிதா சாமுவேல் சுபாஷினி. ஐயோ, என்னக்கா லோட் ஆகிட்டே இருக்குது. பரலோகத்தில் உங்களை குறித்து சந்தோஷமே இல்லை. சந்தோஷமே இல்லையா? நீங்கள் ஆண்டவர் மிகவும் கிருபையுள்ளவர் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் மிகவும் பரிசுத்தமானவர் என்று அறியவும் இல்லை, உணரவும் இல்லை. அவர் அதிகமான கிருபையை கொடுத்ததற்கு காரணம் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்காகத்தான். அவருடைய கிருபை நீங்கள் பாவத்தை ஜீவிக்கவும் கிருபையை பரிசுத்தமாய் வாழவும் கிருபையை தருகிறார். ஐயோ, அப்போனா நாங்க பரலோகத்து போறதுக்கு என்னதான் பண்றது? நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய வருகை இன்னும் வரவில்லை. ஆனால் சீக்கிரமாய் கிறிஸ்துவின் இரகசிய வருகை வந்துவிடும். அதற்குள் நீங்கள் மனம் திரும்பி தவறாய் தோன்றுகிற எல்லா விஷயத்திற்காகவும் மனம் திரும்பி மன்னிப்பு கேளுங்கள். அவர் இரக்கமுள்ளவர். அவர் கண்டிப்பாக கிருபையாய் மன்னிப்பார். அந்த கிருபையானது உங்களை பாவத்தை மேற்கொள்ள வைக்கும், பரிசுத்தமாய் வாழ பலன் கொடுக்கும். சுபா, குட் நியூஸ் சுபா. குட் நியூஸா? என்னக்கா சொல்றீங்க? ஆண்டவர் நமக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காரு சுபா. நிஜமாவா? ஆமா சுபா. ஆமாக்கா, நான் தான் முதலே சொன்னேன்ல நம்ம ஆண்டவர் எவ்வளோ கிருபை உள்ளவர்னு. ஆமா சுபா, சகாயம் கிடைக்கும் காலத்தில் தேவனை பக்தி உள்ள அனைவரும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள்ட்டு வேதம் சொல்லுது. ஆமாக்கா, இனிமேலாவது நம்ம ஒழுங்கா பரிசுத்தமா வாழ்ந்து அவரோட வருகைக்கென்று ஆயத்தமாவோங்கா. கண்டிப்பா சுபா. கர்த்தர் நமக்கு கிருபையா கொடுத்த இந்த கிருபையுள்ள நாட்கள் நம்ம வீணாக்காம கர்த்தருக்குன்று பரிசுத்தமாய் வாழணும் சுபா. கண்டிப்பாக்கா. அடுத்து ஒரு குழுவினர் வரப்போறாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் கார்னியா. இன்னைக்கு சண்டே, வாங்க சீக்கிரம் சர்ச்சுக்கு போவோம். இன்னைக்கு மகளிர் தினம்ல, வாங்க சீக்கிரமா சர்ச்சுக்கு போகலாம். என்னம்மா இத்தனை சீக்கிரம் அவசரம் உங்களுக்கு?
உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதா சிஸ்டர்? என்ன விஷயம்? இன்னைக்கு சர்ச்சில் டெக்கரேஷன் செலவெல்லாம் எங்களோட தான். ஹலோ ரொம்ப தான் பீத்திக்காதீங்க. இந்த செலவெல்லாம் யார் பண்ணா நினச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் எங்கள் செலவு தான். சாப்பாடு செலவு யாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? 15 கிலோ மட்டன் பிரியாணி யார் போட்டான்னு நினச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் எங்கள் செலவு தான். ஓகே சிஸ்டர். சிஸ்டர் கொஞ்சம் இருங்க. சர்ச்சில் போட்டிருக்கிற பேக்கப் ஸ்க்ரீனு வால்பேப்பர்லாம் யார் போட்ட செலவுன்னு பார்க்குறீங்க? எல்லாம் நாங்கள் போட்ட செலவு. ஹலோ உங்களை விட அதிகமாக நாங்கள் தான் செலவு பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இருங்க, உங்களை விட நாங்களும் நிறையவே செலவு பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் உங்கள் சண்டே நிப்பாட்டுறீங்களா 2 பேரும்? நம்ம சர்ச்சில் போய் யார் பெஸ்ட்டுன்னு நம்ம பார்த்துக்கலாம். வாங்க போகலாம் சர்ச்சுக்கு. சரி வாங்க போகலாம். அப்பப்பா, இந்த டெக்கரேஷன்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஃபோக்கஸ் லைட்லாம் என்னம்மா இருக்குது, புதுசாக இருக்குல்ல? உங்கள் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது. இந்த டெக்கரேஷன்லாம் கூட எங்கள் வீட்டுக்காரர் தான் வாங்கி போட்டார். ஆனால் நான் ரொம்ப பெருமையெல்லாம் சொல்லிக்க மாட்டேன். கொஞ்சம் நிப்பாட்டுங்க. அங்கே போட்டிருக்கிற டிவி, இங்கே இருக்கிற கேமரா எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது? இதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்தது தான். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? ஏசி இருக்கு பாருங்க, இது யார்? எங்கள் குடும்ப சார்பாக நாங்கள் வாங்கி கொடுத்தது. எப்படி குளுன்னு சூப்பராக காற்று வருதுல்ல? நம்ம சபை மக்கள்லாம் எவ்வளோ சொகுசாக உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த அம்மாவே ஒரு கஞ்ச பிஸ்னாரியாம் ஏசி வாங்கி கொடுத்துச்சாமா, அதுவும் குளுன்னு வேற இருக்குதாமா. என்ன சிஸ்டர் சொன்னீங்க? ஐயோ, நான் சொன்னது காது கேட்டுச்சோ? உங்களுக்கு எவ்வளோ பரந்த மனசுன்னு சொன்னேன் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். சரி 2 பேரும் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. அங்கே பாருங்க, ஒயிட் கலரில் ஏதோ ஒரு பாக்ஸ் வச்சுருக்குறாங்க. என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஹெவன் ஆன்லைன் போட்டிருக்குதே. என்ன ஹெவனே ஆன்லைனில் போயிட்டுருக்கா? அடிப்பாவீங்களா? சொல்லவே இல்லை. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி சிஸ்டர்? அதில் நம்ம ஸ்டேட்டஸ்லாம் தெரியுமா? ஸ்டேட்டஸ்லாம் தெரியுமா? அப்போ நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்து வாட்ஸ்அப்பில் உடனே வச்சிட வேண்டியதான். பாருங்க, நம்ம ஸ்டேட்டஸ்லாம் என்னன்னு பார்த்து நம்ம சர்ச்சுக்கு என்ன செலவெல்லாம் செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து நம்ம வச்சிடலாம் வாட்ஸ்அப்பில். நீங்கள் 2 பேரும் பேசுகிறத பார்த்தா உங்கள் 2 பேர் தான் டாப் லிஸ்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் 2 பேரையும் நானே டைப் பண்ணி பார்க்குறேன். பாருமா. ஷைனி, பிரபாவதி, காருண்யா. என்ன சிஸ்டர் லோட் ஆகுது? சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம ஸ்டேட்டஸ் என்னதுன்னு. பரலோகத்தில் உங்கள் பெயரில் பொக்கிஷமே இல்லை. பொக்கிஷமே இல்லையா? அட பாவி, பொசுக்குன்னு இப்படி சொல்லிடுச்சு. என்ன சிஸ்டர், நம்ம பேரில் பரலோகத்தில் பொக்கிஷமே இல்லையா? ஐயோ, இதை எப்படி சிஸ்டர் ஸ்டேட்டஸில் வைக்கிறது? ஐயோ, இதெல்லாம் வச்சா ரொம்ப கேவலமாக போயிருமே. நீங்கள் சபைக்கு கொடுக்கும்போது கர்த்தருக்கு கொடுக்கிறோம் என்ற பயத்துடனோ கனத்துடனோ கொடுக்கவில்லை. ஊழியத்திற்கு கொடுக்கிறோம் என்ற உற்சாகத்துடனும் கொடுக்கவில்லை. நீங்கள் உங்கள் பெயர் பிரஸ்தாபத்திற்காகவே இவைகளை எல்லாம் செய்தீர்கள். அதே போல ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாதபடிக்கு கொடுப்பது அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுதுதான் பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி இராமல் உங்கள் பெயர் விளம்பரத்திற்காகவே இவையெல்லாம் செய்தீர்கள். அதனால் நீங்கள் உங்கள் பலனை பூமியிலே அடைந்து தீர்ந்தாயிற்று. எனவே பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் ஒன்றுமே இல்லை. ஐயோ, இதெல்லாம் ஸ்டேட்டஸாக வச்சா ரொம்ப கேவலமாக இருக்குமே. ஆமாம் சிஸ்டர். இதுதான் சிஸ்டர் சர்ச்சில் அடிக்கடி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு. நம்ம அதை கேட்காம விட்டுட்டோம். இப்படி சொல்லிட்டாங்களேப்பா நம்மளை பற்றி. நாம் இனி ஏழைங்களுக்கு செஞ்சதை நாமளே மறந்துடணும். அப்போ தான் கடவுள் நமக்கு பிரதிபலனை நமக்கு தருவார். நம்ம ரொம்ப பெருமையாக நம்ம பேசிட்டோம். நம்ம இதெல்லாம் செஞ்சதை பற்றிட்டு நம்ம பெருமையாக பேசி எல்லாம் நம்ம தம்பட்டை அடிச்சிட்டோம். அப்படி நம்ம செஞ்சுருக்க கூடாது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒன்று செய்யுங்கள். இனிமேல் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் உண்மையாய் எல்லா காரியத்திலும் செய்யுங்கள். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. சீக்கிரமாய் போய் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க ஆரம்பியுங்கள். ஆமாம் சிஸ்டர், உண்மையிலேயே நம்ம ரொம்ப தப்பு செஞ்சிட்டோம். நாம் இனி ஏழைங்களுக்கு செஞ்சதை நாமளே மறந்துடணும். அப்போ தான் பரவத்தில் நமக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்போ தான் கடவுள் நமக்கு பிரதிபலனாக தருவார். ஆமாப்பா, கர்த்தர் நமக்கு இந்த கொடுத்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கர்த்தருக்கு முன்பாக நம்ம உண்மையாகவும் தாழ்மையாகவும் இருந்து பரலோகத்தில் நம்ம பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுக்கலாம். இனிமேல் நம்ம இந்த உலகத்தில் பேரு புகழ் அப்படின்ட்டு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காம பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிப்போம். அடுத்து ஒரு குரூப் வர்றாங்க. 2 சகோதரிகள் வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம்.
விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். என்ன சிஸ்டர் ஒரே பாட்டா இருக்கு? நேற்று சர்ச்சில் கூட விசுவாசத்தை பற்றி நல்லா பயங்கரமாக பேசுனீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் சிஸ்டர், எபிரேயர் 11 படித்தேன். அழகாக போய் பெண்கள் ப்ரேயரில் பிரசங்கம் பண்ணிட்டேன் சிஸ்டர். இப்போ எங்கே கிளம்பிட்டீங்க காலையிலேயே? ஷாப்பிங்க்கா? இல்லை சிஸ்டர், என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஃபோன் பண்ணா, சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொன்னான். அதனால் விசுவாசத்தில் எப்படி வாழணும்னு அவனுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் சிஸ்டர். அப்படியா? சூப்பர் ஊழியம், நல்லா போய் பண்ணுறீங்களா சிஸ்டர்? வாங்களேன் சிஸ்டர், நீங்களும் ஊழியத்துக்கு. சரி வாங்க போகலாம். அவனை வர சொல்லி. ஆண்டி ஆண்டி ரொம்ப பசிக்குது ஆண்டி, சாப்பாடு இருந்தால் கொடுங்க ஆண்டி. உன்னை பார்த்தா கிறிஸ்தவ தம்பி மாதிரி இருக்கேப்பா. கர்த்தர் மேலே விசுவாசமாக இரு, கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் போஷிப்பார். ஆண்டி ஆண்டி ரொம்ப பசிக்குது ஆண்டி, சாப்பாடு இருந்தால் கொடுங்க ஆண்டி. காகங்களை போஷித்தாண்டர் உன்னையும் போஷிப்பாருமா, கவலைப்படாத. சர்ச்சுக்கு வா, அப்போது உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். சரியா? மறுபடியும் நின்றா தம்பி, உனக்காக நாங்கள் கர்த்தர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறோம். நீ நல்ல விசுவாசமா இரு, கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் வாங்கி தருவார். சரியா? வாங்க சிஸ்டர், ஊழியத்துக்கு லேட் ஆகுது. டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. வாங்க வாங்க, டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. சிஸ்டர் அங்கே ஏதோ ஒரு பாக்ஸ் தெரியுதா சிஸ்டர்? ஆமாம் சிஸ்டர், பரலோகம் ஆன்லைன் பாக்ஸ்னு எழுதியிருக்கு. ஆமாம் சிஸ்டர், பக்கத்து வீட்டு அக்கா கூட சொன்னாங்க சிஸ்டர். இதில் நம்ம நேமை டைப் பண்ணால் ஃபுல் டீட்டெயில் சொல்லுமா சிஸ்டர்? அப்படியா? சரி வாங்க போய் பார்க்கலாம். போய் பார்ப்போமா? வேணாம் சிஸ்டர், எனக்கு பயமாக இருக்குது. வேண்டாம். ஏன்? இல்லை சிஸ்டர், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சிஸ்டர். ஏன் இப்படி பயப்படுறீங்க? நம்ம எவ்வளோ பெரிய விசுவாசி, கர்த்தர் நமக்காக பரலோகத்தில் பெரிய இடம் வச்சிருக்காரு. ஏன்னா இப்படி பயப்படுறீங்களே சிஸ்டர்? சரிங்க சிஸ்டர், நானும் கர்த்தரை தான் விசுவாசிக்கிறேன், அவர் மேலே பிரியமாக தான் இருக்கேன். சரி நம்ம போய் பார்ப்போம் வாங்க. ஹலோ ஆன்லைன் பாக்ஸ், இப்போ நாங்கள் எங்கள் பேரை டைப் பண்ணுறோம். எங்கள் ஃபுல் டீட்டெயில் சொல்லி பார்ப்போம். பியூலா ஹேமாவதி. நம்மளை பற்றி நல்லா தான் சொல்லும் சிஸ்டர். பரலோகத்தில் உங்களை குறித்து தேவன் மிகவும் துக்கப்படுகிறார். சாரி சிஸ்டர், வேற யாரையோ சொல்லுது. நான் இனிஷியல் போடாம விட்டேன் பாத்துக்குங்க. நல்லா டைப் பண்ணு. ஐயோ நல்லா டைப் பண்ணு. பேர் போட்டு ஜே பியூலா ஆர் ஹேமாவதி. பரலோகத்தில் உங்களை குறித்து தேவன் மிகவும் துக்கப்படுகிறார். அடடா, என்ன இப்படி சொல்லிடுச்சு நம்மளை பத்தி? ஐயோ நான் மட்டும் என்ன, நமக்காக ரத்தம் செஞ்சு மறிச்சாரு, நமக்காக அவ்வளோ விசுவாசமா இருந்தனே, இப்படி சொல்லிருச்சே நம்மளே பார்த்து துக்கம்னு. நான் ஆண்டவரை மட்டும்தான் விசுவாசித்தேன், அவர் மேலே தான் பாசமாக இருந்தேன், ஒவ்வொரு காரியத்திலையும் அவரை தான் நம்பி இருந்தேன். இப்படி என்னை பார்த்து துக்கம்னு சொல்லிட்டாரே. நீங்கள் விசுவாசித்தீர்கள், ஆனால் உங்கள் விசுவாசத்தின் கிரியை இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று உங்களுக்கு தெரியாதா? சிஸ்டர் என்ன சிஸ்டர், நாங்கள் வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு போனோமே, இப்படி பார்த்து நம்மளை பார்த்து சொல்லிருச்சே துக்கம்னு. ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் நான் படிக்கிறேன். சங்கீதம் ஒவ்வொரு அதிகாரத்தையும் 10 படிக்கிறேன். வாரானா 3 நாள் உபவாசம் இருக்கிறேன், தண்ணி கூட குடிக்கல. என்னையே பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டார், துக்கமாக இருக்கேன்னு சொல்லிட்டாரு. சிஸ்டர் நான் மட்டும் என்ன சிஸ்டர், அதிகாலை ஜெபம் பண்ணுறேன், ஊழியத்தில் எல்லா பக்கமும் போகிறேன், பாஸ்டர்மா கூப்பிட்றேன், எல்லாத்துலேயும் கூடவே ஊழியத்தில் அவ்வளோ விசுவாசமாக பக்தி வைராக்கியமாக இருந்தேனே, என்னை பார்த்து இப்படி துக்கம்னு சொல்லிட்டேன் சிஸ்டர். இந்த பக்தி காரியம் மட்டும் விசுவாசம் இல்லை. கிறிஸ்துவை போல் உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் அன்பையும் உங்கள் நற்கிரியைகளில் காண்பீங்கள். இன்னும் கர்த்தருடைய வருகை வரவில்லை, ஆனால் கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமாய் இருக்கும். அதற்குள் நீங்கள் போய் உங்கள் நற்கிரியைகளை செய்ய துவங்குங்கள். அதில் கர்த்தர் மகிழ்ச்சியாக இருப்பார். சிஸ்டர், கர்த்தர் நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதை பயன்படுத்தி நம்ம கர்த்தருக்காக நற்கிரியை செய்யலாம். வாங்க போகலாம். சரிங்க சிஸ்டர், ஃபஸ்ட்டு அந்த குட்டி பையனை போய் தேடி பார்ப்போம். முதல்ல அவனுக்கு நமக்கு என்ன தேவையோ அவனுக்கு வாங்கி கொடுப்போம். அவனுக்கு தம்பி 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 ஒரு நிமிஷம். பா, அன்னைக்கு பசிக்குதுன்னு சொன்னீங்கல்லப்பா, இந்த சாப்பிடு, வயிறார சாப்பிடு. சரியா? இந்தப்பா தம்பி சாப்பிடு, கர்த்தர் மேலே விசுவாசமா இரு. ஓகேவா? பாய். பார்த்துப்போம். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சிஸ்டர், அன்னைக்கு கூட உங்கள் ஃப்ரெண்டு கூட சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொன்னீங்களே சிஸ்டர்,
அவங்கள போய் மீட் பண்ணி அவங்களோட தேவைகள் என்னன்னு சந்தித்து அவங்களுக்காக நம்ம உதவி செய்வோம் சிஸ்டர். சரிங்க சிஸ்டர், வாங்க சிஸ்டர் போகலாம். தேங்க்யூ. பறவைகள் பலவிதம் என்பார்கள். இங்கே ஒவ்வொரு சகோதரிகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள். இது எந்த விதம் என்று தெரியவில்லையே. அடுத்த 2 சகோதரிகள் பார்ப்போம். தொல்லை கஷ்டங்கள் தீர்ந்திடும் அக்கா என்னாச்சுடி? இப்பதான் உன்னை நினைச்சேன், அதுக்குள்ள வந்துட்டியே. எனக்கு வாழவே பிடிக்கலக்கா, வாழவே பிடிக்கலக்கா. இப்படி மாலை மலையா கண்ணீர் வெடிக்கிற? அது செடி அது ஏன் கேக்குறீங்க? அது எதுத்த வீட்டு பத்மா இருக்கால, அவ புருஷன் அவ கல்யாண நாளைக்கு 4 புடவை, அதுவும் 1000க்கு மேல. அட பரவசமே, ஐயோ 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 பாவமே. என் புருஷன் இருக்கானே, ஒன்று கூட வாங்கி தரல எனக்கு. எனக்கு வாழவே பிடிக்கலக்கா, வாழவே பிடிக்கல. மனுஷன் நான்டா அவன். அதை மட்டும் இது மட்டும் ஏன்க்கா கேட்குறீங்க? இன்னும் நிறைய இருக்கு. உங்க முகம் ஏன்க்கா இவ்வளோ வீங்கி போயிருக்கு? ஏன்டி கேட்குற? எனக்கு ஒரு மருமக இருக்காளே, மருமக. ஆமா, காலையில எஞ்சி வேலைக்கு போயிட்டாடி. காலையில இருந்து மாலை வரைக்கும் வீட்டு வேலை செஞ்சே கை கால்லாம் வலிக்குதுடி. ஆமாக்கா, பார்த்தாலே தெரியுது. ஒருத்தி கூட வரல உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. பெற்றிருக்கேன்டி, ஒண்ணு கூட வரலடி. ஆமாக்கா, இதுக்கு மேல இன்னொன்னு கேக்குறீங்களா? சொல்லுடி. சொல்லலன்னா விடவா போற? சொல்லுடி. என் மாமியார் இருக்காங்களேக்கா, காலையில 8 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இட்லி சுட சொல்றாங்கக்கா. பாவமே. அது மட்டுமா, வேற? என் நாத்தனார் என்னைய அதிகாலையில 7 மணிக்கெல்லாம் எந்திரிக்க சொல்றாங்க. இந்த மாதிரி குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லடி. அதுதான்க்கா சொல்றேன், எனக்கு வாழவே பிடிக்கலக்கா, வாழவே பிடிக்கலக்கா. குடும்பம் தாண்டி நான் பார்த்ததுலயே இப்படி இருக்கு. ஆமாக்கா, நான் ரொம்ப துக்கமா இருக்கிறேன்க்கா. சொல்லுடி. நம்ம 2 பேரும் இந்த வந்து நான் ஒன்று சொல்கிறேன்டி. என் வயசு 50 ஆகி போச்சுடி. என் 50 வயசுக்கும் என் அனுபவத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்குடி. நம்ம இந்த பூலோகத்தில் ரொம்ப துன்பப்பட்டுட்டோண்டி. ஆனால் பரலோகத்தில் நம்ம பாக்கியவானாக இருப்போம். ஆனால் நம்ம போய் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணலாமா? பண்ணலக்கா, நானும் நிறைய துன்பப்பட்டிருக்கா. நானும் பாக்கியவதி தானேக்கா. ஆமாம்மா, வா நம்ம 2 பேரும் போகலாம். பாக்கியவான்களா இருப்போம். 2 பேரும் போய் ப்ரேயர் பண்ணலாம், வாங்க. ஏய், அதை பாருடி. ஒரு கருப்பா கலரா ஒரு பொட்டி தெரியுது, அது என்னன்னு பாருடி. அது பொட்டி இல்லக்கா, பாக்ஸு. ஏதோ ஒன்று பாரு, அது என்னன்னு பாருடி. அது ஹெவன் ஆன்லைன் பாக்ஸ்க்கா. அப்புறம்னா பொறவுனா அது என்னது? பொறவு என்ன? என் மாமனார் நாத்தனார் ஸ்டேட்டஸ் பார்க்க வேண்டியதை வாங்க. இருடி பொறுமையா இருடி. இப்போ பாருடி, நான் ஒன்று சொல்கிறேன். எனக்கு வயசு 50 ஆச்சுடி. என் வயசுக்கும் என் அனுபவத்துக்கும் எனக்கு பாருடி. கரெக்ட். இப்போமோ பிறவோ எனக்கு இருக்குடி. எனக்கு பாருடி. முதல்ல உங்களுக்கு தான் பார்க்கணும், வாங்க. இருடி, பொறுமையா பாருடி. எலிசபெத் வலது பக்கமா இடது பக்கமான்னு பாருடி. பரலோகத்துல எங்களுக்கு துக்கமா துன்பமா, அப்புறம் என்ன சொன்னீங்கக்கா? வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்குமா பாரு. பரலோகத்துல நாங்க உங்க வலது பக்கமா இல்ல இடது பக்கமா? ஏசப்பா, உங்களை குறித்து பரலோகத்தில் மிகுந்த துக்கம் உண்டாயிருக்கிறது. பாவமே, மகராசி இப்படி சொல்லிட்டால. இப்ப என்னக்கா பண்றது? என்ன இப்ப என்னதாமா நாங்க பண்றது? உங்கள் வாய்தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறது. உங்கள் வாயினால் வந்த பலன்தான் அந்த அடிகள். உங்களுக்கு பாடுகளும் துக்கங்களும் நிந்தனைகளும் காரணம் உங்கள் வாய் மட்டுமே தவிர வேறல்ல. இப்ப என்னதாக்கா நம்ம பண்றது? ஏமா என்னதாமா நாங்க பண்றது? நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடுபடவோ உபத்திரப்படவும் இல்லையே. நீங்கள் நன்மை செய்து பாடு அனுபவிக்காமல்
நியாயமாகவும் புத்தியீனமாகவும் நடந்து பாடு அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். நீதி நிமித்தமாய் பாடுபட்டிருந்தால் நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்களே. நீங்கள் உங்கள் சக மனிதருடைய வாழ்க்கைக்கும் ஏன் உங்களுடைய ஆத்துமாவுக்கும் கூட தீமை செய்ததால் தானே துக்கமும் அழுகையும். எனவே உங்களை நினைத்து தேவனுக்கு சந்தோஷம் இல்லையே. இப்போமாவது புத்தி வருதா? நான் அப்பமே சொன்னேன், நான் தான் ஏதோ படிக்காமல் படிக்காதவ என்னத்தையோ புலம்பி தவிச்சேன். நீயாவது படித்த பிள்ளை தானே, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் புலம்பிட்டியடி. நம்ம பாருடி, பரலோகத்திலேயே நமக்கு துக்கம்னு சொல்லிட்டாங்களடி. ஆமாக்கா, இனிமேட்டு நம்ம யாரை பற்றியும் பேச வேணாம்க்கா. ஏசப்பா, இனிமேட்டு நான் யாரை பற்றியும் பேச மாட்டேன் ஏசப்பா. எடி அந்த ஏத்த விட்டாக்காவை பற்றி பேச மாட்டேங்க்கா. எடி அந்த பக்கத்து வீட்டாக்காவை பற்றி அவங்கள பற்றியும் நான் பேசவே மாட்டேங்க்கா. சரிடி, நம்ம இனிமே யாரை பற்றி நம்ம பேசக்கூடாதுடி. நம்ம இனிமே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவங்க அவர் இனிமே நமக்கு பேசாதபடி நம்ம துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம ஆண்டவர்கிட்டயே நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆமாக்கா, இனிமேட்டு நம்ம எப்பவும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருப்போம்க்கா. சரிம்மா, சரிங்களா? சரியா? இனிமேட்டு எப்படி வாழணும்னு பழகிக்கலாம். இனிமேட்டு உலக பிரகாரமான காரியங்கள்ல அரிசி இல்லை, பருப்பு இல்லை, குழந்தைக்கு அது இல்லை, குட்டிக்கு இது இல்லைன்னு வருத்தப்படாம நம்ம முழங்கால நின்று நம்ம தேசத்துக்காகவும் அழிந்து போற ஆத்மாக்காகவும் வைராகியமா ஜெபிப்போம்க்கா. சரிம்மா. இதில் நம்ம சரணாஸ்வரில் மகளிர் தினத்துக்கு கிஃப்ட் போட்டிருக்கானே, போவோமா? ப்ரேயர் முடிச்சுட்டு அங்கேயும் போவோம்க்கா. வாக்கா, சந்தோஷமா போட்டிருக்கானே மகளிர் தினத்துக்கு, அங்கேயும் போவோம்க்கா. வாக்கா. சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைத்து விட்டார்கள். அடுத்து ஒரு சகோதரிகள் வர்றாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பிரைஸ்லாம். ஹலோ செல்வி சிஸ்டர், உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்களே. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? இனிய பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா, காரணம் இல்லாமல் வரமாட்டீங்களே. அது ஏன் கேட்குறீங்க? போன வாரம் பெங்களூரில் ஒரு மீட்டிங் போனோம்ல, அது ஆன்லைனில் போட்டிருக்காங்க. நான் தான் மெசேஜ் கொடுத்தேன், நீங்கள் அதில் ஆராதனை பண்ணீங்க தெரியுமா? ஆமாம் சிஸ்டர், நீங்கள் மெசேஜ் கொடுத்தீங்க, நான் பயங்கரமாக வொர்ஷிப் பண்ணனே. அதை யூடியூப்பில் போட்டிருக்காங்க. எவ்வளோ வியூஸ் பாருங்களேன். அடே எங்கள் அப்பா, இங்கே பாருங்க சிஸ்டர் எவ்வளோ வியூஸ்ன்னு. சிஸ்டர் என்கிட்டே வா, நான் சோஷியல் மீடியாவில் அப்டேட்டாக இருப்பேன். அப்போவே பார்த்துட்டேன் சிஸ்டர். பார்த்தா 2K வியூஸு, கமெண்ட்ஸை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா 500K வியூஸ்ன்னு போயிடுச்சு. ஐயோயோயோ, வாட்ஸ்அப்பில் போனால் நம்ம மூஞ்சி தான், ஃபேஸ்புக்கில் போனால் நம்ம மூஞ்சி தான், இன்ஸ்டாலையும் போனால் அங்கேயும் ஒரே கமெண்ட்ஸ் மேலே பொழிஞ்சிட்டு. ஆண்டவர் எப்படி நம்மளை கனப்படுத்தி வச்சிருக்காரு பாருங்க சிஸ்டர். ஐயோ ஏன் கேட்குறீங்க? எங்கே பார்த்தாலும் நம்ம தான் தெரிகிறோம். ஆண்டவர் நம்மளை எங்கே உயர்த்தி வச்சிருக்காரு சிஸ்டர். ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. கர்த்தர் நம்மளை பெருமையா வச்சிருக்கிறாரு சிஸ்டர். ஆமாம்மா. ஆமாம், அடுத்த வாரம் கோயம்புத்தூரில் வேற ஒரு மீட்டிங், அதில் வேற பேசணும். நீங்கள் நம்ம 2 பேர்த்தையும் தான் கூப்பிட்டுருக்காங்க. கண்டிப்பாக சிஸ்டர், அங்கேயும் போய் கலக்கிடுவோம், அதையும் வீடியோ போட்டுடலாம். கண்டிப்பாக போட்டுடலாம் சிஸ்டர். சரி, நீங்கள் ஒரே பிஸியாக இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேனே. இல்லை, பிஸி தான், என்ன பண்ணுறது? வீட்டில் ஒரே வேலையெல்லாம் யார் செய்கிறா சிஸ்டர்? வீட்டிலலாம் வேலை யார் சிஸ்டர் செய்கிறா? இவ்வளோ ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இவ்வளோ பிஸியாக இருக்கீங்க, ஒரே ஆன்லைன் ப்ரேயரா, எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் உங்களை எல்லா பக்கம் கூப்பிடுறாங்களாம். இந்த வேலையில் எப்படி வீட்டிலலாம் வேலை செய்ய முடியுது சிஸ்டர் உங்களால்? ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டீங்களா? அந்த கோயம்புத்தூர் மீட்டிங்க்கா, அது நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணலை, ப்ரிப்பேர்லாம் ஒன்றும் பண்ணல சார். அப்படியே பேச வேண்டியதுதான், வாய்க்கு வந்த வசனத்தை எல்லாம் பேச வேண்டியதுதான். ஏன் கேட்குறீங்க? காலையிலேருந்து ஒரே வேலை பார்த்துக்குங்க. அப்போது இப்போ பைபிள் படிக்க கூட நேரம் இல்லை. ஒவ்வொரு ப்ரேயரும் அட்டன் பண்ணுறேன்னா எங்கே பைபிள் படிக்கிறதுக்கு? அதே மாதிரி ப்ரேயருக்குன்னு போய் உட்காந்தா ஃபோனில் எனக்கு ஜோம் பண்ணு, உனக்கு ஜோம் பண்ணுன்னு ஒரே தொந்தரவு. இதில் வேற எங்கே ஜோம் பண்ணுறது? அதனால் பைபிள் படிக்கவும் நேரம் இல்லை, ஜபம் பண்ணவும் நேரம் இல்லை. உண்மைதான் சிஸ்டர். எங்கே இவ்வளோ ஊழியத்தில் பிஸியாக இருக்கும்போது எப்படி பைபிள் படிக்க நேரம் இருக்கும், ப்ரேயர் பண்ண நேரம் இருக்கும்? நம்மளை பற்றி தான் ஆண்டவருக்கு தெரியுமே, அவருக்கு தெரியும், அவருக்கு தானே ஓடிட்டு இருக்கோம், அவரோட ஊழியத்தை தானே செஞ்சுட்டு இருக்கோம், அவர் புரிஞ்சுக்குவார் சிஸ்டர். ஆமாம் ஆமாம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவ்வளோ பிஸியாக இருக்கீங்க, வீட்டில் எப்படி சிஸ்டர் நீங்கள் வேலையெல்லாம் செஞ்சு இதே மேனேஜ் பண்ணுறீங்க? நான் சமையலெல்லாம் பண்ணுறதில்ல சிஸ்டர்.
இன்னைக்கு கூட பாருங்க ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கன்னு அப்படியே கிளம்பி வந்துட்டேன் சிஸ்டர். அப்படிதான் சிஸ்டர், ஆண்டவர் தானே நம்மளுக்கு ஸ்விக்கி ஆப் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. நம்ம இப்படி ஃப்ரீயா இருக்கணும்னு தானே. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யமா, சமையல் பண்றதுக்கா நம்ம இருக்கோம், ஊழியம் செய்யறதுக்கு தானே நம்ம இருக்கோம் சிஸ்டர். ஆமா சிஸ்டர், ஆனாலாம் இருக்கணும் தேவனுடைய ராஜ்யங்களை குறித்து அப்படியே ஒரு ஆனால அல்லேலூயா ஸ்தோத்திரம் க்ளோரி. சாப்பாடெல்லாம் அப்புறமேல தான். அப்படி அக்கினியா இருக்கீங்களே சிஸ்டர். சிஸ்டர் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல சிஸ்டர். ஆமென், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அது என்னதுங்க? ஐயோ அங்க ஒரு பாக்ஸ் தெரியுதே, அது என்னவா இருக்கும்? புதுசா இருக்கு. அந்த பாக்ஸ் பத்தி தெரியலையா உங்களுக்கு? என்ன சிஸ்டர், சோசியல் மீடியாலாம் அவ்வளோ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸ்டேட்டஸ் சொல்லுதான், ஹெவன்லி ஆன்லைன் பாக்ஸு. அப்படியா? நம்மளை போய் பேரை போட்டோம்னா நம்ம எப்படிலாம் ஊழியம் செஞ்சுருக்கோம் அதை பற்றி ஸ்டேட்டஸ் வரும் சிஸ்டர். ஆமாம் சிஸ்டர், நம்ம எவ்வளோ ஆனாலாம் ஊழியம் செஞ்சுருக்கோம், பெரிய ஊழியம் செஞ்சுருக்கோம், நம்ம பேர் தான் முதல்ல வரும். போய் பாருங்களேன் சிஸ்டர், நம்ம பேர் தான் முதல்ல வரும். பிதாவானவருக்கு ஊழியம் செஞ்சா ஆண்டவர் நம்மளை கனப்படுத்தாம விடுவாரா? அதனால உள்ள ஒரு பயம் இருக்கு சிஸ்டர். அட நம்மள பாருங்களேன் எவ்வளோ வியூஸ்ன்னு. ஆண்டவர் நம்மளை எத்தனை பேர்த்துக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்காரு சிஸ்டர். இதுக்கெல்லாம் பயப்பட்டா இப்படி வேணாம். பாருங்க நம்ம தான் முதல்ல. ஆனாலும் உள்ள ஒரு பயம் இருக்கு சிஸ்டர், என்ன சொல்ல போகுதுன்னு தெரியலையே. சிஸ்டர், நாங்கள் தான் உங்களுக்கு பிடிச்ச ஊழியக்காரங்க வந்திருக்கோம். நாங்கள் ஃபுல்லாக 24 மணி நேரமும் ஊழியமே செஞ்சிட்ருக்கோம். எங்கள் பேர் யூனி சம்பத், செல்வி சுந்தர். எங்கள் வீட்டுக்கார பேரோட நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்கள் வீட்டுக்காரும் ஊழியம் தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சேர்த்து ஸ்டேட்டஸ் சொல்லுங்க நீங்கள். நான் உங்களை அறியேன். என்ன சிஸ்டர், அறியேன்னு சொல்லிடுச்சு. உலகமே நம்மளை அறிஞ்சிருக்கு, பரலோகம் நம்மளை அறியலைன்னு சொல்லிடுச்சு சிஸ்டர். ஐயோ என்னது இப்படி இப்படி சொல்லிடுச்சே, என்ன பயமா இருக்கு. இல்ல சிஸ்டர், கொஞ்சம் அந்த வியூஸை தான் காட்டுங்களேன். எவ்வளவு தூரம் எவ்வளவு போயிட்டு இருக்குது. இது எப்படி அவங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? உலகத்துக்கே நம்மள தெரியுது, இவங்களுக்கு எப்படி தெரியலன்னு சொல்றாங்க. கேட்குறேன் சிஸ்டர், பயப்படாதீங்க. இங்கே பாருங்க எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு பாருங்க. எங்கள் சப்ஸ்கிரைபரை பாருங்க எவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ்னு. என்ன இப்படி எங்களை போய் அறியலைன்னு சொல்லிட்டீங்களே. நான் உங்களை அறியேன். என்ன சிஸ்டர் திரும்ப திரும்ப அதையே சொல்லுது. ஆனா அது பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லதான். என்ன சிஸ்டர் இது? சரி, என்ன ரீசன் கேளுங்களே. நீங்க கேளுங்க சிஸ்டர். ஐயோ ஹalleluya ஸ்தோத்திரம் க்ளோரி. நான் கேட்க மாட்டேன், நீங்க கேளுங்க சிஸ்டர். ஐயோ உங்களுக்கு அல்லேலூயாவது வருது, எனக்கு அல்லேலூயாவும் வர மாட்டேங்குது, ஸ்தோத்திரமும் வர மாட்டேங்குது. ஸ்தோத்திரம் பயமா இருக்கு சிஸ்டர். திரும்ப திரும்ப அறியேன்னு சொல்லுதே சிஸ்டர். ப்ளீஸ் எல்லாரும் பார்க்குறாங்களா? நம்ம பாருங்க. கொஞ்சம் ஷேமாக தான் இருக்குது, ஊழியக்காரங்க வேற இல்லை. சரி, எங்களை அறியேன்னு சொல்லிட்டீங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அதை சொல்லுங்க. நீங்கள் கேமரா முன்பு உட்கார்ந்தீர்கள், ஃபோன் முன்பு உட்கார்ந்தீர்கள், லேப்டாப் முன்பு உட்கார்ந்தீர்கள். ஆனால் என் சமூகத்தில் மட்டும் வந்து உட்கார உங்களுக்கு நேரமே இல்லை. தேவனுடைய பாதத்தில் அமரும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளாமல் போனீர்கள். தேவனோடு இருக்கும் உறவில் உங்களுக்கு எதுவும் பங்கில்லை, அதனால் எனக்கும் உங்களை தெரியவில்லை. கரெக்டு தான் சொல்லியிருக்கு. நம்ம ஓடி ஓடி ஊழியம் பண்ணி நம்மளே ஏமாத்திட்டோமா? நம்ம அங்கே போகிறோம் இங்கே போகிறோம்னு சொல்லி பெருமை அடிச்சுட்டு ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்காம, அவருடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல், அவரை சித்தத்தை உணராமல் நம்ம இஷ்டம் போல் ஓடி ஊழியம் செஞ்சு நம்மளே ஏமாத்திட்டோமோன்னு தோணுது சிஸ்டர். ஓடி ஓடி உழைச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு சிஸ்டர். கேமரா முன்னாடி நின்று நேரம்லாம் வேஸ்ட்டாக போச்சு சிஸ்டர். இத்தனை வியூஸ் வாங்கி வேஸ்ட்டாக போச்சு சிஸ்டர். கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு, ஆனால் பரலோகத்துலேருந்து கமெண்ட்ஸ் இப்படி வந்துட்டே சிஸ்டர். சரி பரவாயில்ல, அல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னொரு தடவை கூட மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா? ஐயோ என்ன தப்பு, இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? நீங்க கேளுங்க. ஐயோ நான் கேட்கல சிஸ்டர். இந்த பாஸ்டர்மா எப்பவுமே நம்மள தான் மாட்டி விடுவாங்க. நீங்க கேளுங்க, என்னதான் சொல்யூஷன்? கேக்குறேன். ஓரிபா சங்கராதி பாபா. ஐயோ சரி கேக்குறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்க தப்பு பண்ணிட்டோம். ஆண்டவரே இசப்பா நாங்க தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரத்தில் இருக்கும். அதுவரைக்கும் தேவனிடத்தில் உங்கள் தனிப்பட்ட உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வைத்திருக்கும் ஜீவ கிரீடத்தை இழந்து போகாதிருங்கள். இப்பொழுதே தேவனுக்கு சித்தமானதை செய்ய துவங்குங்கள். மாஸ்டர் ஊழியர் ரெண்டாவது தான். முதல்ல ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் கொடுத்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் சொல்கிற வார்த்தையை தான் பேசணும். நம்ம வாயில் வந்த வார்த்தையை பேசுகிறதோ நம்ம இஷ்டம் போல் போகிறதோ இல்லாமல்
நான் இனிமே மாத்திக்கிறேன் சிஸ்டர். ஆமா சிஸ்டர், நீங்க இனிமே வாயில வந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. தேவனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு பாருங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை நம்ம செய்வோம் சிஸ்டர். ஆத்மா தானே சிஸ்டர் ரொம்ப முக்கியம். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் என்ன சிஸ்டர் வசனம் சொல்லுது இல்லை சிஸ்டர்? ஐயோ, நான் இப்பதான் சிஸ்டர் அந்த வசனமே ஞாபகம் வருது. உலகம் முழுவதையும் மனுஷன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் இதனால் லாபம் என்னன்னு மனப்பாடம் பண்ணி இந்த சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தா, ஆனா ஏன் மண்டையில ஏறலையே சிஸ்டர். இப்பதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தமே புரியுது. நமக்கு வாயில தான் வார்த்தை இருந்திருக்கு, இருதயத்துல இல்ல சிஸ்டர். சரி சிஸ்டர், நம்ம மனம் திரும்புவோம் சிஸ்டர். இனிமேல் ஸ்விக்கிலெல்லாம் ஆர்டர் பண்ணாதீங்க சிஸ்டர். வீட்டில் சமையல் பண்ணுங்க, வீட்டுக்காருக்கும் பிள்ளைகளுக்கும் சமையல் செஞ்சு கொடுங்க சிஸ்டர். சரியா சிஸ்டர்? உணவும் சமைக்கணும், ஊழியமும் செய்யணும், சலவையும் செய்யணும், சத்தியத்தையும் சொல்லணும். கண்டிப்பா நான் வீட்டில் சமைப்பேன் சிஸ்டர். ஆமா, நீங்க கூட ஷேரு கமெண்ட்ஸு ஃபேஸ்புக்குன்னு பார்க்காம ஆண்டோடைய முகத்தை பாருங்க சிஸ்டர். உங்க முகம் பிரகாசிக்க உங்க வீட்டுக்காரங்க பார்த்து நீங்க தான் ரூபவதின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா சிஸ்டர், பாருங்க இனிமே என்னைய பார்த்து ரூபவதின்னு என் வீட்டுக்காரர் சொல்ல போறாரு. நான் என்ன பண்ண போறேன்னா வீடியோ போடுவேன், ஆனால் அவருடைய சமூகத்தில் தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு அவர்கிட்ட இருந்து வார்த்தையை கேட்டுட்டு தான் போடுவேன். வியூஸை இனிமேல் நான் பார்க்க மாட்டேன் சிஸ்டர், கமெண்ட்ஸை பார்க்கவே மாட்டேன். அந்த பரலோக கமெண்ட்ஸ் என்ன வருதுன்னு தான் நான் ஆவலமாக பார்த்துட்டு இருப்பேன் சிஸ்டர். வீட்டில் முதல்ல மட்டன் பிரியாணி என்ன, சிக்கன் பிரியாணி என்ன, ஃப்ரை என்ன, ஒரே கலக்கல் தான். கலக்கல் தான். இன்னைக்கே போய் பாருங்க. கண்டிப்பா சிஸ்டர், இன்றைக்கே மனம் திரும்புதல் சிஸ்டர். நமக்கு ஒரு மனம் திரும்புதல் வந்திருக்கு. கர்த்தருக்கு கொடான கொடி சொல்றோம். நன்றி. ஆமென்.